என்னை எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வச்சு அவமானப்படுத்தின. இப்ப அதையே தான் கோபிக்கும் பண்ணியிருக்க. நீ வேலை செய்யறன்னு ஆரம்பிச்சல்ல, அப்பவே அதெல்லாம் வேண்டான்னு நாங்க சொல்லியிருக்கணும். நீ பண்ணுன்னு நாங்க அனுமதி கொடுத்தோம் பாரு, அதான் தலைகால் புரியாம ஆடுற. யாரையும் மதிக்கவும் மாட்டேங்கிற. உனக்கு தலையில கொம்பு முளைச்சிருக்கு. இந்த குடும்பம் சந்தோஷம் நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எப்ப பாரு ஏதாவது ஒரு ஏழை இழுத்து விட்டுட்டே இருக்கணுமா? காலேஜுக்கு போன, இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போன, ஏதாவது ஒன்று உருப்படியா இருந்துச்சா? இல்ல இல்ல, நீயா பண்ண ஏதாவது ஒன்று உருப்படியா இருந்துச்சா? இப்பவாது உனக்கு புத்தி வர வேண்டாமா பாக்கியா? எல்லாம் வராதுமா. ஏன்னா மேடம்க்கு இப்போ பணம், ஆணவம் இதெல்லாம் வந்து கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. மாமா. ஏமா பாக்கியா, நீ 1000 சொல்லுமா, இந்த வேலையை நீ பண்ணிருக்கவே கூடாதுமா. பாவம் பொண்ணை பெத்தவங்க வயிறறிஞ்சு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம குடும்பத்தை தானே பாதிக்கும். பாத்தியா, எப்பவுமே எல்லாத்துலயுமே உனக்கு சப்போர்ட் பண்ற இவரே இதுல உனக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நீ பண்ணது அவ்வளவு பெரிய தப்பு. இங்க பாருங்க, நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அம்மாவையும் பேச விடலாம்ல. இவ்வளவும் பண்ணிட்டு அவ பேசவும் செய்வாளா? இத பாரு பாக்கியா, நீ தனி ஆளு கிடையாது. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீ எடுக்கிற எல்லா முடிவும் இந்த குடும்பத்தையும் பாதிக்கும். அதெல்லாம் யோசிச்சு நடக்கலன்னு வையேன். சாரி அத்தை, சாரி சாரி சாரி, எல்லாருக்குமே சாரி. நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சாரி 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 சாரி. ரொம்ப ரொம்ப சாரி சாரி.